தேனி மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை வந்து செய்துகிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ரிஸ்க் எடுக்கிறது, ரொம்பவும் எஃபர்ட் அதிகமாக வந்து போடுறது, ஃபிசிக்கலாக நிறைய எஃபர்ட் போடுறது, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவங்களோட வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு தான் வேலை. நிறைய நீங்கள் பாருங்கள், கன்னிராசியில் பார்க்கும்பொழுது இந்த மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த உத்திரமன்னக்கூடிய அந்த ஒரு புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் இருக்குதுன்றதுனால மீடியா ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க, டைரக்டிங் செக்டாரில் இருப்பாங்க. ஸோ உத்திரம் நட்சத்திரம் டிஃபால்ட்டாக சம்மந்தப்படுது அப்படின்னாலே வந்து இதில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, இயற்கைக்கு மாறான சில உறவு முறைகளை வந்து இது இண்டிகேட் பண்ணும். ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி மாதிரி, லெஸ்பியன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கனெக்ஷன் வந்து உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தம்ன்ற ஒரு குருனுடைய தன்மை கொண்ட ஒரு ஸ்டார் இருக்குது. நிறைய டீச்சர்ஸுங்க, புரியுதுங்களா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்க, அது பக்கமாக வட்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஹஸ்தத்தோடு சம்மந்தப்படுவார்கள். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இந்த கட்டி மாதிரி வர்றது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, இது